ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரீன் மேட் தமிழ். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஆர்ஓ யூனிட்டை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா ஒரு சில முக்கியமான டூல்ஸ் தேவை. எக்ஸாக்டாக நம்ம எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குன்றதை எந்த டூல் யூஸ் பண்ணால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதையும் அந்த டூல்ஸோட ரேட் என்ன அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். ஆர்ஓ யூனிட்டுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது TDS மீட்டர். ஸோ லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது TDS மீட்டர். நம்ம ஆர்ஓ யூனிட்டோட ஹார்ட் மாதிரி இருக்கிறது மெம்பரேனோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு TDS மீட்டர் இருக்கணும். TDS மீட்டர் கையில் இருந்ததுன்னா நம்ம ரா வாட்டர், ப்ராடக்ட் வாட்டர் இதோட TDSஐ தெரிஞ்சுக்க முடியும். இது வரைக்கும் வாட்டர் பியூரிஃபையரே இல்லை, இதுக்கப்புறம் தான் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு இருந்தாலும் நம்மளோட ரா வாட்டர் TDS என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பியூரிஃபையரை செலக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம பியூரிஃபையர் என்ன யூஸ் பண்ண போகிறோன்றதுக்கும் TDS மீட்டர் ரொம்பவே அவசியம். வாட்டர் பியூரிஃபையரை செலக்ட் பண்ணுறதுக்கும் மெம்பரேனோட கண்டிஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கும் TDS மீட்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். TDS மீட்டரோட ரேட் பார்த்தீங்கன்னா 200 rupees. அடுத்ததான் நம்ம டபுள் எண்ட் ஸ்பேனர் பற்றி பார்க்க போகிறோம். ஆர்ஓ யூனிட் வச்சிருக்கும் போது நம்ம ஸ்பேனர் கையில் வச்சுருந்தா நம்மளோட ஸ்பான் ஃபில்டரை நாமளே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபில்டரை நம்ம க்ளோஸ் பண்ணும்போது டைட் வைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஸ்பேனர் இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். ஸ்பேனரோட இன்னொரு பக்கத்தில் மெம்பரேன் ஹவுசிங்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பன் ஹவுசிங் அண்ட் மெம்பரேன் ஹவுசிங் இதை ரெண்டுத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஸ்பேனர் இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். டபுள் எண்ட் ஸ்பேனரோட ரேட் 80 rupees. மூணாவது பார்த்தீங்கன்னா பைப் கட்டர். ஆர்ஓ யூனிட்ல இருக்கிற பைப்பை நம்ம கத்தியாலேயோ இல்லை பிளேடாலேயோ கட் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்காது. பைப்பில் கொஞ்சமாக கிராஸ் கட்டி இருந்தாலும் நம்மளுக்கு லீக்கேஜ் இருக்கும். ஸோ நம்ம ஆர்ஓ யூனிட்ல இருக்கிற பைப்பை சேஞ்ச் பண்ணும்போது பைப் கட்டர் கண்டிப்பாக இருக்கணும். நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாமே குழந்தைங்க கையில் படாத மாதிரி மேலே வச்சுக்கணும். அதுவும் இந்த மாதிரி பைப் கட்டராக இருந்தாலும் சரி, கத்தி, பிளேடு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் குழந்தைங்க கையில் படாத மாதிரி மேலே வச்சுக்கணும். பைப் கட்டரோட ரேட் 80 rupees. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ப்ரெஷர் கேஜ். ஆர்ஓ யூனிட்டுக்கு ஹார்ட் மாதிரி இருக்கிறது மெம்பரேன். ப்ரெஷர் பம்ப்னால தான் மெம்பரேனோட ஒர்க் கரெக்டாக நடக்கும். பம்ப் ப்ரெஷர் கரெக்டாக இருந்ததுனா தான் நம்மளுக்கு ப்ராடக்ட் வாட்டர் கரெக்டாக வரும். அதாவது ஃப்ளோ வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். நம்மளோட பம்ப் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குதுன்றத ப்ரெஷர் கேஜ் வச்சு பார்த்தோம்னா எக்ஸாக்டாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ப்ரெஷர் கேஜோட ரேட் பார்த்தீங்கன்னா 450 rupees. இந்த 4 டூல்ஸ் இருந்தாலே போதும், நம்ம ஆர்ஓ யூனிட்டை சர்வீஸ் பண்ணவோ இல்லை ரிப்பேர் பண்ணவோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற ஆர்ஓ யூனிட்டில் திடீர்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் லீக்கேஜ் இருக்கும். இதை உடனே சரி பண்ணணும்னா என்ன மாதிரியான ஆக்சசரிஸ் வச்சிருக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்க ஆர்ஓ யூனிட்டில் திடீர்னு வாட்டர் லீக்கேஜ் இருந்ததுன்னா நம்ம கிட்ட எமர்ஜென்சி ஸ்பேர்ஸ் இருந்ததுன்னா நாமளே அதை அட்டென்ட் பண்ணி சரி பண்ணவும் முடியும். இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் ஆர்ஓ சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஆர்ஓ யூனிட்டுக்கு தேவையான டூல்ஸ் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுக்குறேன். வீடியோக்கு கீழவும் உங்களுக்கு நம்பர் டிஸ்பிளே பண்றேன். ஆர்ஓ ஸ்பேர்ஸை ஆன்லைன்ல வாங்கினா பெஸ்ட்டா, ஆஃப்லைன்ல வாங்கினா பெஸ்ட்டான்றதை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.